ஹாய்! என்ன ஒரு பாவமான முகம் பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு. நான் எப்போ கிளம்புனாலுமே ஆஃபீஸ் டல்லா போயிடுங்க. அவளுக்கு குட்டியா ஒரு பாய் ஒண்ணு சொல்லிட்டு நாங்களும் பிரைடலுக்காக கிளம்பிட்டோம். ஸோ பழவேற்காடுலேருந்து ஆவடி தான் நம்மளுடைய லொக்கேஷன். போகிற வழியில மீஞ்சூர்ல செம்ம டிராஃபிக்கு. என்னன்னு பார்த்தா ட்ரெயின் வந்துடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். நீ வரியா, நான் வரியான்ற மாரி எல்லாம் முன்ன வந்துட்டு இருந்தாங்க. அதுவே 1/2 ஹவர் ஆயிடுச்சு. அதில பசியும் எடுத்துச்சு. ஒரு ஹோட்டல் போயிட்டு நாங்கள் தோசை வாங்கி சாப்பிட்டு, அதுக்கப்புறமா நான் மறுபடியும் கிளம்பிட்டோம். கிளையண்ட் வீடு வருமா வருமான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது, ஆஃப்டர் 2 ஹார்ஸ் ட்ராவல்க்கு அப்புறம் கிளையண்ட் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். வந்த உடனே ஒரு ஜூஸ் ஒண்ணு குடிச்சிட்டு பிரைடலுக்கு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்ட மாரியே ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபினிஷ் பண்ண உடனே அதுக்கப்புறம் லெக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதேமாரி நிறைய மினி விலாக் பார்க்கணுன்னா மறக்காம என் அக்கௌண்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கெஸ்ட் மெஹந்தி ஒண்ணே ஒண்ணு அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம கொண்டு போன காம்ப்ளிமெண்ட்ரியான கிஃப்ட்டு என்னுடைய பிரைடலுக்கும் கொடுத்துருந்தேன். அவங்களும் அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியும். குமுதா ஹாப்பியானாச்சுன்ற மாரி சௌமியா ஹாப்பியா இருந்தாங்க. ப்ரேயர் முடிஞ்சதும் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் தம்பி எதுவுமே மதியம் சாப்பிடாதனால ஒரே ஒரு ஜூஸ் ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். ஸோ என்ன பார்த்தீங்களா நான் எப்படி இருக்கேன், எப்படி இருந்தேனா, எப்படி ஆயிட்டேன்ற மாரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்பீடா என் தம்பி கூட்டிட்டு போய் என்னையும் வீட்ல ட்ராப் பண்ணிட்டான். பாய்.